சாந்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை, பிறர் மீது எந்த குற்றங்கள் குறைகள் இல்லாமல், கோபம் காழ்ப்புணர்ச்சிகள் இல்லாமல், பிறர் மீது மன்னிப்பை கொண்டும் கருணையை கொண்டும் வாழக்கூடிய வாழ்க்கை சாந்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. யார் தங்கள் மீது எவ்வளவு குற்றங்கள் சுமத்தியிருந்தாலும், தங்கள் மீது தீமைகளை அவர்கள் செய்திருந்தாலும், நமக்கு எதிராக சூழ்ச்சிகளையும் மேற்கொண்டிருந்தாலும், அவர்களை மன்னித்து இறைவனிடமும் யார் பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்து சாந்தத்திற்குரிய அந்த பாதையை அவர்கள் வகுத்து கொண்டார்கள். இவர்களிடம் சமாதானத்திற்குரிய போக்கை தவிர வேறு வழிமுறையை பார்க்க முடியாது. இந்த இரண்டும் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் வாழ்கின்றார்களோ, தங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொண்டவர்களாக யார் வாழ்கின்றார்களோ அவர்களை இறைவன் தன்னுடைய அருளுக்கு உரியவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். சாந்தமும் சமாதானமும் கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் உங்களிடம் வருவார்களானால் அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை கொண்டு பதிலளியுங்கள். அவர்கள் விடைபெறும் வரையில், உங்களை நாடி வந்த பிறகு உங்களிடமிருந்து அவர்கள் விடைபெறும் வரையில்